அதுக்கு அடுத்த வார்த்தையில உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன்னு சொல்லி போட்டிருக்கு. இமை பொழுது கைவிடுறது இவ்வளோ பெரிய பிரச்சனை நமக்கு இருக்கு அப்படின்னா, ஆண்டவருடைய உருக்கமான இரக்கம் அதற்கு பிற்பாடு எவ்வளோ பெரிய ஒரு இரக்கத்தை ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார்ல. நம்ம நம்ம நினைக்கிறோம் இந்த ஒரு செகண்ட் ஆண்டவர் நம்மளை மறந்த உடனே என்னால் தாங்க முடியல, கஷ்டமா இருக்குன்னு சொல்லி. ஆனால் அதற்கு பிற்பாடு ஆண்டவருடைய பெரிதான கிருபை, அவருடைய இரக்கம் நம்மளுடைய வாழ்க்கையில மேன்மை பாராட்டி கொண்டிருக்குது. அதனால கொஞ்ச நேரம் ஆண்டவர் நம்மளை கைவிடுறதை பத்தியோ, கொஞ்ச நேரம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்களை பத்தி கலங்காதீங்க, கவலைப்படாதீங்க. அதற்கு பிற்பாடு ஒரு பெரிய உருக்கம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. அதாவது புயலுக்கு பின் அமைதி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. உங்களுடைய வாழ்க்கையிலும் கஷ்டங்கள் வரும், போராட்டங்கள் வரும், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் அதன் பின்பதாக அவருடைய உருக்கமான இரக்கங்கள் உங்களை சேர்த்து கொள்ள எப்பொழுதும் இருக்கிறது என்பதை மட்டும் மறந்துடாதீங்க.